ஹாய் ஜிலேபீஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் Krishanthi Karuppiah. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு DIY தான் பார்க்க போகிறோம். இந்த DIY செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கார்ட்போர்ட் தேவை நமக்கு. நான் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வீசக்கூடிய கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மில்க் பவுடரில் வரக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே நேரத்தில் ரேப்பிங் பேப்பர் தேவை. நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து அந்த ஆர்கனைசரை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் டபுள் டேப் வந்து தேவைப்படும். ஸோ டபுள் டேப் எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் மார்ச்சிங் டேப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்ச்சிங் டேப் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு ஒட்டுற அளவுக்கு, ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் பிளாஸ்டிக்கில் தான் ஒட்ட போகிறோம். ஸோ நல்லா ஒட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கம் எடுத்துக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பஞ்ச் தேவைப்படுது. ஸோ ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து சீசர். இவ்வளோ தான் நமக்கு இந்த DIY செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா, இது தனித்தனியாக இருக்கக்கூடிய 2 ஆர்கனைசரை வந்து நான் ஒன்றா வந்து வச்சு ஒட்டி இருக்கிறேன். ஸோ க்ளூ கன் பாவிச்சு வந்து நான் 2 பக்கம் வச்சு சேர்த்து ஒட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நிறைய திங்ஸ் போட்டுக்கலான்னு சொல்லி. ஸோ இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா வந்து நிறைய துளைகள் இருக்கும். ஸோ நம்ம போடக்கூடிய ஒரு சின்ன பொருட்களாக இருந்தாலும் அது கீழே விழுகிறதுக்குரிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது திரும்ப நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக வாங்கின ஆர்கனைசர் கிடையாது. ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு ஆர்கனைசர் தான். ஸோ அதில் இருந்த டிசைன் பண்ணியிருந்த எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் ஒர்க்லாம் வந்து டஸ்ட் ஆகி கொஞ்சம் வீணாகின மாதிரி ஆகிருச்சு. ஸோ அதனால தான் வந்து இது திரும்ப நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய துளைகள் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஃபுல்லாகவே வந்து நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க குயிக்காக நம்ம இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம வந்து கார்ட்போர்ட் வச்சு இந்த 4 பக்கமும் அதே நேரத்தில் இந்த அடியில் இருக்கிற பகுதியையுமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக வந்து இந்த அடியில் இருக்க பகுதியை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு நிலத்தில் வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது, நிற்கக்கூடிய அமைப்பில். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு பிளாங்காக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பஞ்ச் வச்சு இந்த சைடுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்குமே வந்து ஸ்பஞ்ச் வச்சு நம்ம வந்து இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கார்ட்போர்ட் வச்சு இதை நம்ம ஃபுல்லாகவே வந்து மறைச்சிக்கலாம். சரியான அளவில் வந்து இந்த ஸ்பஞ்சை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய குழி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் வந்து நம்ம இந்த ஸ்பஞ்சை வச்சு மறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஏன் ஸ்பஞ்ச் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கார்ட்போர்ட் வச்சு நம்ம மூடும் போது ஸ்பஞ்ச் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கார்ட்போர்ட் வந்து வச்சு ஒட்ட முடியாமல் போகும். அந்த குழி விழுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து துளையாக இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல ஸ்பஞ்ச் எடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்ட்போர்ட் வச்சு ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லெவலாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஸ்பஞ்ச் வச்சு அந்த குழி மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கவர் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இந்த சைடை வந்து நம்ம இப்போ கார்ட்போர்ட் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ கார்ட்போர்ட் ஒட்டுறதுக்காக நான் வந்து டபுள் டேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கார்ட்போர்ட் வச்சு கணக்கான அளவை பார்த்து நம்ம மீதமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கணக்காக அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே வச்சு இதோட ஒட்டிக்கலாம். இந்த பக்கம் வெளியில் வர்ற மாதிரியும் இந்த பக்கம் உள்ளே வர்ற மாதிரியும் இந்த சைடில் வந்து நான் டபுள் டேப் ஒட்டிக்கிறேன். டபுள் டேப் ஒட்டின கார்ட்போர்டை வந்து ஸ்பஞ்ச் ஒட்டின அதே பகுதியில் வந்து நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் டேப் யூஸ் பண்ணுறதுனால குயிக்காக வந்து ஒட்டிக்கும் இது எல்லாமே. ஸோ இந்த ஆர்கனைசரோட அடிப்பகுதியில் வந்து நம்ம கார்ட்போர்டு ஒட்டிட்டோம். ஸோ இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள்லேயும் வந்து நம்ம கார்ட்போர்ட் வச்சு ஃபுல்லாக வந்து ஒட்டிடலாம். நம்ம என்ன தான் கம் பூசினாலும் டபுள் டேப் ஒட்டினாலும் சில நேரங்களில் அந்த ஒட்டின கார்ட்போர்ட் வந்து கலடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து நல்லா இறுக்கமாக ஒட்டுப்படுறதுக்காக மார்ச்சிங் டேப் வந்து சுற்றி ஒட்டிக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ ஆர்கனைசரில் இருந்த துளைகள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு நம்ம கார்ட்போர்டு ஒட்டியிருந்தோம். ஸோ இப்போ அந்த கார்ட்போர்டு வந்து நல்லா இறுக்கமாக ஒட்டுப்பட்டுருச்சு. இனிமேல் வந்து டெக்கரேட் பண்ணுற ஒர்க் தான் இருக்குது. ஸோ நல்லா ஒட்டுப்பட்டிருக்கு. இப்போ நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரேப்பிங் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த கலர் ரேப்பிங் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஏன் இந்த ரேப்பிங் பேப்பர் எடுத்திருக்கேன் இதை டிசைன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ரேப்பிங் பேப்பரில் வந்து தூசி பட்டுருச்சுன்னா இல்லைன்னா கொஞ்சம் டார்க் ஆகிருச்சுன்னா நம்ம உடனே மாற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நார்மலாக ஈரத்துணியில் வந்து தொடச்சா அதில் பட்டிருக்க தூசி எல்லாமே வந்து குயிக்காக ரிமூவ் ஆகிரும்.
ஸோ இப்போ வந்து நம்ம ரப்பிங் பேப்பரை வச்சு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ ஆர்கனைசர் ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்க பகுதிக்கும் வந்து நான் ரப்பிங் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். ஸோ இதில் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்து நான் பிளாக் கலர் செலோ டேப் வச்சு ஒட்டுறேன். ஸோ அது வந்து ஒரு டிசைனாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும் வந்து மரப்பட்ட மாதிரி இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா நான் உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து கவர் பண்ணலை, ஏன்னு சொன்னால் எனக்கு அது தேவைப்படாது அப்படின்றதுனால நான் கவர் பண்ணலை, வெளியில் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கவர் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட டிஐஒய் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ இதுக்கு பிறகு வந்து நான் இதை வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் இந்த டிஐஒயை வந்து நம்ம செய்து முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் இந்த டிஐஒய் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்குமே பாய்.